அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் ஆதித்யன்ஸில் உங்களை வரவேற்பது ஆர்கே. அறிவியல்ல எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்கு. அந்த கண்டுபிடிப்புகள்லயே சுவாரஸ்யமான ஒரு கண்டுபிடிப்பின் மூலமா தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். அதாங்க கேமரா. இந்த கேமராவும் சரி, இந்த கேமராவை இயக்குபவர்களும் சரி சுவாரஸ்யமான மனிதர்களாக தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒளிப்பதிவாளர் தான் இன்றைக்கு நம்மோட இருக்காங்க. பண்ணையாரும் பத்மினியின் படம், மான்ஸ்டர் திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர், ராட்சசி படத்தினுடைய ஒளிப்பதிவாளர், மரியாதைக்குரிய கோகுல் சார் நம்மோட இருக்காங்க. வணக்கம் சார். சிறப்பு 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 ப்ரோ. நீங்க சொன்ன உங்களுக்கு கேமராமேன் ஆகணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு? என்ன மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்பட்டுச்சு? ஏதாவது ஒரு படத்தை பார்த்து இப்படி நான் மாறணும் அப்படின்னு தோணுச்சா? என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்பட்டுச்சு? ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா கேமராமேன் ஆகணும்ன்றது இல்ல, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ நான் 11th 12th படிக்கும்போது சும்மா ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் எழுதிட்டு இருக்கேன். அப்போ டீச்சர்ஸ் அதை பார்த்தீங்கன்னா வந்து ஓகே நீ வந்து இந்த மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ணு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து சுத்தமா ஃபிலிம் பேக்ரவுண்ட் இல்லைன்றதுனால, யாருமே ஃபிலிம் சம்பந்தமா இல்லைன்றதுனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அவங்க இல்ல வேண்டாம் நீ வந்து இன்ஜினியரிங் போ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது சுத்தமாவே அவங்களுக்கு ஐடியா இருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு டிப்ளமா ஒரு 3 years பண்ணேன். 3 years பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுல கம்பல் பண்ணி எனக்கு சினிமா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க டைரக்ஷனுக்கு வந்து இது இல்லை, டிகிரி முடிச்சிருக்கணும்ட்டாங்க, டிப்ளமாவை அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி அப்ளை பண்ணேன், கிடைச்சு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி படிச்சுட்டேன். பட் நான் எனக்கு தெரியல, பட் அதுக்கப்புறம் நான் இப்போ யோசிக்கும் போது தான் யோசிக்கிறேன். என்னன்னா அப்பா வந்து சின்ன வயசுல ஒரு யாஷிகா ஒரு கேமரா ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேமரா வந்து அதுல எப்படி ஃப்ரேம் பண்ணணும், எப்படி கம்போஸ் பண்ணணும், ஸோ எப்படி ஹெட்ரூம் விட்டாம ஷூட் பண்ணணும், போட்டோ எடுக்கணும், அந்த மாதிரி எல்லாமே அப்ப சொல்லி கொடுத்துருக்காரு. பேசிக்கலா அதுவே அப்பத்துல இருந்து இருந்ததுனால நமக்கு அது அதுதான் இருக்கும் அப்படின்னு இப்ப ரீசெண்டா தோணுது. இப்ப பொதுவாவே ஒரு கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் ஒரு எடிட்டருக்கும் உள்ள உறவுன்றது எப்படிப்பட்டது? இப்போ எடிட்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கும் இனிஷியலா பெருசா அவங்களுக்குள்ள கான்டாக்டும் அந்த மாதிரி இருக்காது. பட் ஆனா கண்டிப்பா இங்க என்ன தேவைன்னா, ஒரு எடிட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பா இங்க தேவை. ஏன்னா நாங்க ராட்சசி ஒர்க் பண்ணும்போது பிலோ தான் எடிட் பண்ணாரு. அவரு கூட ஒர்க் பண்ணும்போது we had a discussion. அதாவது எடிட்டர், டைரக்டர், நாங்க 3 பேரும் உட்காந்து கதையை பேசி டிஸ்கஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த ஷார்ட் இருந்தா நல்லா இருக்கும், ஸோ இந்த இன்சர்ட் இருந்தா நல்லா இருக்கும், இந்த ஷார்ட் போகலாம் அப்படின்ற அந்த எடிட் ஆர்டர் அவர் ஒரு மாதிரி ஐடியா பண்ணி அதை சொன்னாரு, இந்த மாதிரி ஷார்ட்லாம் வேணும் அப்படின்றதான் சொன்னாரு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா எடிட்டரோட ஒரு டிஸ்கஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பண்ணையாரும் பத்மினி பண்ணும்போது ஸ்ரீகர் பிரசாத் சார் வந்து மீட் பண்ணி அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னது வந்து நீங்க மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் எதுலயுமே மிஸ் பண்ணிட வேண்டாம், எக்ஸ்ட்ரா கூட எடுத்துட்டு வாங்க, பட் நம்ம இங்க நம்ம எடிட் பண்ணிக்கலாம், பட் ஆனா அந்த இன்சர்ட்ஸ் நிறைய எடுங்க, ஒயிட் ஷார்ட் மேக்ஸிமம் வைங்க, இந்த மாதிரி நிறைய இன்புட் கொடுத்து. சூப்பர் சார். ஒரு சாதாரண ஒரு சாமானியனா உட்காந்து ஒரு படம் பாக்குறதுக்கும் ஒரு கேமராமேனா இருந்து அந்த காட்சியை பாக்குறதுக்கும் எப்படி வித்தியாசப்படும்? இல்ல ஆக்சுவலா எனக்கு அந்த நான் இப்போ தியேட்டருக்கு போறேன்னா அந்த இடத்துல மோஸ்ட்லி கேமராமேனா இருக்காது. ஏன்னா நான் ஆடியன்ஸா தான் போயிடுவேன், ஃபேனா போயிடுவேன், இல்ல அந்த மாதிரி தான் போயிடுவேன். அது கதைக்குள்ள போயிட்டு டிராவல் ஆயிடுனால அந்த மாதிரி ஆயிடும். ஆனா செகண்ட் டைம் பார்க்கும்போது அந்த ஃபீல். ஸோ என்ன பண்ணிருக்காங்க பேக்ரவுண்ட்ல, என்ன பண்ணிருக்காங்க, ஓகே இது இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படின்றது ஓடிக்கிட்டே இருக்கும். பேசிக்கா வந்து அதுல வந்து நான் என்ன சொல்வேன்னா, எல்லா டைரக்டர்ஸ்க்குமே ஒரு எடிட்டிங் நாலேஜ் இருக்கும். ஸோ அது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி கேமராமேனுக்கும் அது இருக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா அந்த ஷார்ட் டிவிஷன் பண்ணும்போது எங்க கட் பண்ணா எங்க ஜாயின் பண்ணுவாங்க எடிட்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஐடியா அவங்களுக்கு பேசிட்டு. ஆமா, பண்ணும்போது ஃபுல்லாவே ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணது வந்து ஸ்ரீகர் சார் வந்து அதை பெருசா ரிமே பண்ணல. ஆக்சுவலி நான் என்ன ஷார்ட் ஆர்டர்ல ஷூட் பண்ணணும் அந்த ஆர்டர்லயே தான் படம் இருந்துச்சு. ஓகே, இந்த எடுத்து முன்னாடி போடுறது பின்னாடி போடுறது ஆல்டர் பற்றி அந்த மாதிரி. ஓகே ஓகே. பண்ணையாரும் பத்மினி படத்துல ஒர்க் பண்ணீங்களா? சோ விஜய் சேதுபதி சாரோட ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப நல்லா. நான் அண்ணா தான் கூப்பிடுவேன், ஸோ சேது நான் தான் கூப்பிடுவேன். ஒரு 72 days ஷூட் பண்ணிருக்கோம் அந்த படம். 72 days வந்து ஒரு ஃபேமிலியா ரொம்ப கம்ஃபர்ட்டா. உண்மையாவே நான் அது இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமும் அவர் கூட வந்து எனக்கு என்ன நடந்தாலுமே நான் அதுக்கு அவர் ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அடுத்த படம் கமிட் பண்ணும்போது அந்த மாதிரி இப்ப லாஸ்டா படம் பண்றோம்னா அதை பாக்குறாரு. பேச்சின்னு ஒரு படம்
அந்த படத்துக்கும் அவர் தான் போஸ்டர் லான்ச் பண்ணாரு. அதை நான் கேட்கவே இல்லை. அவரே நான் கால் பண்ண உடனே லான்ச் போட்டேன்டா ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்றாரு. அது பார்த்தாங்கன்னா கட்டி பிடிச்சு சூப்பரா ஒர்க்லாம் பார்த்து பண்ணேன்னு பார்த்து லாஸ்ட் டே ஷூட் முடிச்சுட்டு அவரு கிளம்பும் போது நான் வந்து அவர்கிட்ட சரி ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தோம்னா ஒரு சாரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டு காதுல வந்து சூப்பரா ஒர்க் பண்ணடா, நம்ம கெத்தா ஒர்க் பண்ண, யாரும் கவலை இல்லை, உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார்த்த, அதே மாதிரி ஒர்க் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. மக்கள் செல்வன் வந்து மக்கள் செல்வன் தான் இல்ல. அதே போல மான்ஸ்டர் படத்துல வந்து அவ்வளவு மைன்யூட்டான ஷார்ட்ஸ் வச்சிருப்பீங்களா? அவ்வளவு மைன்யூட்டா ஒரு எலி போகணும் அப்படின்றதுக்கு எவ்வளவு ஒரு மைன்யூட்டான ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்களா? ஸோ மான்ஸ்டர் படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு எப்படி அந்த எலி இங்க வரும் அப்படின்ற மாதிரியான ஷார்ட்ஸ் எப்படி மேட் பண்ணிருந்தீங்க? ஆக்சுவலி அது ஐடியாவை பிச் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான ஐடியாவா இருக்கும், ஆனா அது கண்டிப்பா எமோஷனலா ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி எனக்கு நெல்சன் நான் சொல்லும் போது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு எலி வந்துட்டு அதை துரத்த ட்ரை பண்றாங்க, இது போச்சா இல்லையா அப்படின்றதான் கதை. அது ஒரு எமோஷனல் இருக்கு அப்படின்ற இது எல்லார் வாழ்க்கையும் ரிலேட் பண்ண முடியும். கண்டிப்பா எல்லார் வீட்லயும் ஒரு வாட்டியாச்சும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்திருப்பாங்கன்றதுதான். ஸோ நம்ம ஆடியன்ஸோட எப்ப கனெக்ட் பண்றோமோ, ஒரு படம் வந்து கனெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த படம் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்குன்றதுதான். அது எனக்கு இந்த படம் கனெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அப்ப எங்களுக்கு சேலஞ்ச் என்னவா இருந்துச்சுன்னா, எஸ் ஜே சூர்யா மாதிரி ஒரு 6 feet ஆளுக்கும் ஒரு குட்டி ராட்டுக்கும் இவங்களை காம்பினேஷன்ல நம்ம ஃபுல் படம் பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நாங்க ஃபர்ஸ்ட் லைவ் லொகேஷன்ஸ்லயே பண்ணலாம், வீடெல்லாம் லைவ் லொகேஷனா பண்ணலாம் ஐடியா. அதுக்கப்புறம் பார்த்துட்டு எங்களுக்கு செட் ஆகல. ஏன்னா ஷார்ட் வந்து இப்ப நான் ராட்டுக்கு கீழே வைக்கணும்னா அங்க பள்ளம் தோண்டி கீழே கேமரா வச்சாதான் வரவே முடியும். ஸோ அங்க லைவ் லொகேஷன் போயிட்டு அங்க பள்ளம் தோணுங்க எல்லாம் பண்றது கஷ்டமா இருக்குன்றதுனால அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ல செட்டு போலாம் அப்படின்னா சரி, அப்புறம் செட்டு டோட்டல் வீடு வந்து செட்டு ரெடி பண்ணும். அதுல எங்களுக்கு இன்னொரு ப்ராக்டிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருந்துச்சுன்னா, ரேட்டை வச்சு ஷூட் பண்ண போறோம். அந்த ரேட் வந்து நம்ம அதுகிட்ட இந்த மாதிரி ஒரே ஷார்ட்ல ஓகே பண்ணு இல்லைன்னா இதுல பண்ணிடணும் அப்படிலாம் சொல்லவே. அது எப்போ பண்ணதோ அப்பதான். அதுக்கு ஆர்டிஸ்டும் வேற அவங்களும் அங்கேயே இருக்கணும், காம்பினேஷன் ஷார்ட்டா இருந்தது. அப்ப என்ன பிளான் பண்ணிட்டோம்னா, சரி ஓகே ராட்டை தனியா ஷூட் பண்ணுவோம், இவங்களை ஆர்டிஸ்ட் தனியா ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அந்த ஒயிட் ஷாட் மட்டும், வைடா இருக்க ஷாட் மட்டும் அந்த வீட்ல ராட்டோட சேர்ந்து ஷூட் பண்ணிருக்கோம். மற்றபடி க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா, அந்த வீடு செட்டு போட்டு ஷூட் பண்ணி ஃபுல்லா 25 days பண்ணுவோம். 25 days முடிச்சுட்டு ராட்டோட போர்ஷன் மட்டும் ஒரு 20 days. ஆர்டிஸ்ட் எல்லாம் கிடையாது, வெறும் ராட்டு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த பேக்ரவுண்ட்ல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்தோ அந்த மாதிரி மினியேச்சர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி, அந்த ராட் என்ன பண்ணுதோ அதோட பேக்ரவுண்ட்ல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அதுக்கு தேவையான அந்த சர்ஃபேஸ் இது மட்டும் கிரியேட் பண்ணி கேமரா லைட் மட்டும் வர வச்சு 20 days அது மட்டும் ஷூட் பண்ணிருக்கோம். ராட் வந்து அது பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஸோ ட்ரெயின்லாம் கிடையாது. இப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் டிராவல் பண்ணணும்னா நம்ம வந்து அது போற வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்க எடுத்து விடுவாங்க, திருப்பி ஒரு வாட்டி தப்பா போயிடுச்சுன்னா திருப்பி எடுத்து அதை எடுத்து விடுவாங்க. இங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த பைப்புக்குள்ள இருக்க ஷார்ட் வந்து இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம். அதே போல வந்து ராட்சசி படம், நடிப்பினுடைய ராட்சசி ஜோதிகா மேடமோட ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, சோ அவங்களோட ஒர்க் பண்ண படத்துல அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஒரு மாதிரி இப்போ ஒரு கேரக்டர் அவங்க அந்த கேரக்டர் பிடிச்சிருச்சுன்னா அந்த கேரக்டருக்காக அவங்க பயங்கரமா மெனக்கிடுறாங்க. இவ்வளவு படம் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்ன அப்படிலாம் யோசிக்கல. ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் நான் மெனக்கெட்டு ஏதாச்சும் பண்ணும். ஸோ அந்த படத்துக்காக தான் சிலம்பம் கத்துக்கிட்டாங்க. அதுல ஒரு சின்ன சீக்வன்ஸ் வரும் சிலம்பம், அது ரொம்ப 2 minutes தான் வரும். ஆனா அதுக்காக ஒரு 3 months 4 months போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இப்ப ரெகுலரா ப்ராக்டிஸ் தான் இருக்காங்க. அது பண்ண அந்த காஸ்டியூம் உட்பட இந்த ஏரியால மாதிரி ஒரு கதை நடக்குது. அப்ப அதுக்கு என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் இருக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி மேக்கப் லுக் இருக்கும், அதுல கொஞ்சம் அவங்கள வந்து நாங்க கொஞ்சம் டர்ன் பண்ணிருக்கோம், பிளாக் மாதிரி லைட்டா பிளாக் பண்ணிருக்கோம். ஸோ அது எல்லாம் அவங்க சொன்னது நான் வந்து ஒரு வில்லேஜ்ல தான் போய் ஒர்க் பண்ண போறேன். ஸோ அங்க வந்து நான் வந்து ஒரு மாதிரி ஒயிட்டா அந்த மாதிரி இருந்தா காஸ்டியூம்ஸ் நான் வந்து மிலிட்டரியில இருந்து வரேன், ஸோ அங்க வந்து நான் ரெகுலரா போட்டு போக வேண்டாம், ஸோ இந்த மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணலாம். ஒரு மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷனா கதைக்குள்ள அவங்க ஃபுல்லா இன்வால்வ் ஆகி அது ஃபுல்லாவே அவங்களோட ஒர்க்கா இருந்துச்சு. அண்ட் ஒர்க்கும் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்க சிங்கிள் டேக்ல எமோஷனாலுமே கிளிசரின்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை. டேக் ஷார்ட்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டேக் நடக்கும்போது எங்க தண்ணி வரணுமோ அங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும். அந்த மாதிரி பயங்கரமா பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க. அதுனா கேமரால இருந்து பாத்துக்கிட்டு தண்ணி எல்லாம் வரும்போது அப்படி மேல வச்சு பார்த்து ஷாக்கெல்லாம் இருக்கேன்.
விட்டாந்து கேட்கும்போது நிறைய கேமரா பத்தியும் சரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதுவும் மான்ஸ்டர் படத்துல நீங்க சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி உங்களோட பேசினது. நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆதித்யா தொலைக்காட்சியின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 சார். மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான மனிதரோடு நல்ல சிந்தனையாளரோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே.